10ஆம் வகுப்பு தமிழ் முதலடி தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 2 மதிப்பெண் வினா, அதாவது குறி வினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே இவ்வடிவில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். தேர்ட் பாத்தீங்கன்னா, மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஃபோர்த் ஒன், சொல் வழக்கை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. அடுத்தது பாத்தீங்கன்னா, கொள்வோர் கொள்க குறிப்போர் குறிக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது இப்பாடல் அடியில் உள்ள மோன எதிரி சொற்களை கண்டறிந்து எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா, இலக்கண பயிற்சி. விடைக்கெற்ற வினா அமைக்க. நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியவர் பாரதியார். இதை நம்ம வினாவா எழுதணும். நாடும் மொழியும் நமது கண்கள் என்று கூறியவர் யார்? 4 கொஸ்டின்ஸ் இருக்கு, இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது, வினையடியை விகுதிகளுடன் இணைந்து தொழிற்பெயர்களை உருவாக்குக. இதுல பாத்தீங்கன்னா கான், சீரி, படி, தடு இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பகுப்பத உறுப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டிஎல் இருக்கிற உறுப்பு இலக்கணம் படிச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடர் ஆனது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா, பலகை என்பது தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. வினைமுற்றை வினையால் அணியும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக. பொது அறிவு நூல்களை தேடி படித்தார் போட்டி தேர்வில் வென்றார். இதோட ஆன்சர், பொது அறிவு நூல்களை தேடி படித்ததால் போட்டி தேர்வில் வென்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா, தொடர்களில் உள்ள அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பதிலாக அதே பொருளுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி தொடர்களை நீள எழுதுக. அடுத்தது, ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கொண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. தேர்ட் பாத்தீங்கன்னா, இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைத்தல். இயற்கை, செயற்கை, விதி, வீதி இதை நம்ம ஒரு தொடரா எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா, கலை சொற்கள். ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற கலை சொற்கள் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அடுத்தது, எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. 4ம் 2ம் சொல்லுக்குறுதி, அதாவது 4, 2 இது ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள் எழுதணும். ஓட்டுநர் உரிமம் எடுக்கும் வயது அதாவது 18 இதை தமிழ் எண்கள் எழுதணும். நீ படிக்கும் வகுப்பு யாது. 10ஆம் வகுப்பு, அந்த 10ன்றத நீங்க தமிழ் எண்களை எழுதணும். அடுத்து பாத்தீங்கன்னா, சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. இருக்கும் போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. விடை பாத்தீங்கன்னா காற்று. அடுத்தது பாத்தீங்கன்னா, பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும். விடை பாத்தீங்கன்னா புதுமை. அடுத்தது, கட்டுரை படித்த சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. அடுத்தது, சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்க. தேன், விளக்கு, மணி, மலை, மேகலை, பூ இதெல்லாமே புத்தக பயிற்சி தான். இதெல்லாம் மார்க் பண்ணி எக்ஸாமுக்கு படிச்சுக்கோங்க. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின். தீவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதே போல் இளம் பயிர் வகை எஞ்சினை பெயர்களை தொடரில் அமைத்தோம். செகண்ட் பாத்தீங்கன்னா, உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசைகளில் நான், இலக்கியத்தில் நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீ தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் அமையும் தலைப்புகளை எழுதுக. மற்ற இலக்கண பயிற்சி. அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாது இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூட்டில் அடிக்கோடிட்ட சொற்களை தெளிவாக மாற்றுக. அது பிள்ளைகளை திருத்தி எழுதுக. இதெல்லாமே மார்க் பண்ணி படிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, மனப்பாட பாடல். இதுல காலக்கணிதமும் அன்னைமொழிய பாடலும் மறக்காம படிச்சுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுட்டுவன யாவை. அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்சொல் வழி, தீசொல் வழி இவற்றில் செல்லும் வழி யாது, நண்பருக்கு காட்டும் வழி யாது. அடுத்தது கடிதம். மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற உங்களது தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அடுத்து பாத்தீங்கன்னா, மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கை வரம் என்ற தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அடுத்து விண்ணப்ப கடிதம். உங்கள் கிராமத்திற்கு புதிய நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வருகிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, படிவம் நடத்துதல். உறுப்பினர் சேர்க்கை இணைய வழி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்க. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு. ஃபர்ஸ்ட் 2 இருக்கிற மொழிபெயர்ப்பு, காட்சி நயம், அப்புறம் நயம் பாராட்டுக படிச்சுக்கோங்க. அடுத்தது 8 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை தேவநேய பாவனார் வழி நின்று விவரித்து எழுதுக.
செகண்ட் பாத்தீங்கன்னா திருமம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர்கோள் நூற்றுக்கும் உன்னத பண்பினை விவரிக்க. தேர்ட் பாத்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் விரிவான கட்டுரை எழுதுக. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. இந்த 5 கொஸ்டினுமே வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். கண்டிப்பா படிச்சீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்லயே 2 நெடிவில் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா சான்றோர் வளர்த்த தமிழ் அடிக்கடி கேட்ட கட்டுரை உங்களுக்கு அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்டிஎல் கண்டிப்பா படிச்சீங்கன்னாவே பப்ளிக்ல உங்களால ஈஸியா பாஸ் மார்க் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்டிஎல் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த எல்லா வினாக்களையும் மிஸ் பண்ணாம படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. தேங்க்யூ.